அனைவருக்கும் வணக்கம். சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் முரளி அவர்கள் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு விதிவிலக்கு என்னும் அற்புதமான நூல். இந்த நூல் 25 சிறுகதைகளை உள்ளடக்கிய பெட்டகம். இந்த 25 சிறுகதைகளை வாரம் ஒவ்வொன்றாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கப்படும் பால்சாக், சிறுகதைகளின் அரசன் என்று தமிழகத்தில் போற்றப்படும் ஜெயகாந்தன் என்பவர்கள் அந்த சிறுகதைகளின் வாயிலாக இந்த மக்களுக்கு, சமுதாயத்திற்கு ஏற்ற நல்ல கருத்துக்களையே விட்டு சென்றுள்ளனர். தஸ்லிமா நசீனை சென்று கேட்டால், சுதந்திரம் என்பது என்ன, அது பெண்களுக்கு என்றால் அவர் வெடிப்பார். காரல் மார்க்சிடம் சென்று உழைப்பின் பெருமை என்ன என்று கேட்டால் அவர் அந்த பேனாவின் வலிமையை உலகத்திற்கு நிலைநிறுத்தினார். ஜார்ஜ் பெர்னான்ஷாவிடம் சென்று கேட்டால் அறிவின் மேம்பாடே உலகின் மேம்பாடு என்பார். மனிதனின் இருண்ட பக்கங்களை தஸ்தாவேஸ்கியும், கருணை மயமாக்கலை லியோ டால்ஸ்டாயும், ஒளிமயமான கருத்துக்களை தாகூரும் அற்புதமாக விட்டு சென்றனர். பாரதியாரும் பாவேந்தர் பாரதிதாசனும் ஒளியையும் புரட்சியையும் எழுத்தில் வடித்தனர். முனைவர் முரளியின் கருத்துக்கள் 2 பக்கங்களில் சிறுகதைகளாக வெளிவந்துள்ளன. இந்த 2 சிறுபக்க கதைகளில் அவர் சுதந்திரம், பகுத்தறிவு, மனிதநேயம், கருணை, அன்பு என்று அறம் சார்ந்த கருத்துக்களையே அதிகம் போதிக்கிறார். ஆனால் அறச்சீற்றம் என்பது காணப்படவில்லை. அறச்சீற்றம் என்பது சமுதாயத்தின் மீது கொண்ட கோபம். அந்த கோபத்தை கூட அவர் சாந்தமாகவே வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த சிறுகதைகளை வாரம் ஒரு சிறுகதைகளாக தரம் பிரித்து ஒவ்வொரு கதைகளாக உங்களுடன் பகிர்ந்து மகிழ்ச்சியுறவே இந்த காணொளி. வணக்கம்.